இப்போ நான் சொல்ல போகிறது யூட்ரஸ்குள்ளே இருக்கிற எண்டோமெட்ரியல் பிஆர்பி மட்டும் பேசுகிறோம். ஸோ எண்டோமெட்ரியல் பிஆர்பியில் வந்து அகெயின் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டைரெக்டாக ஐஓஐ மெத்தடில் பண்ணுறது, இன்னொன்று வந்து ஹிஸ்டாஸ்கோபி மூலமா போய் அதோட செவர் இருக்கு இல்லையா, வால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், எண்டோமெட்ரியல் வால்ஸ்ன்னு சொல்லுவோம், அதில் போய் இன்ஜெக்ட் பண்ணுறது. இதுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பர்டீஸ் வேணும். ஸோ நிறைய பேருக்கு ஹிஸ்டாஸ்கோப்பியில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு தெரியாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு சர்ஜனாக இருக்கணும். அதில் வந்து கரெக்டான வால்யூம் இருக்கணும், ஸ்டெரைல் ஜோனும், உங்களுக்கு எல்லாமே மெடிக்கலி ஃபிட்டட் சென்டராக இருந்ததுன்னா பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரொசீஜரை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கேட்டுக்கோங்க. இது வந்து ஒரு டே கேர் ப்ரொசீஜராக பண்ணுறோம். ஒரு ஷார்ட் அனஸ்தீசியா தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக பொசிஷன் பண்ணிட்டு உங்களுக்கு ஹிஸ்டாஸ்கோபி ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கு சர்விக்ஸ் மட்டும் இல்லாமல் யூட்ரஸில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் கூட இருக்கலாம் இல்லையா. ஸோ உள்ள ஏதாவது செப்டம் இருக்கா, பாலிப் இருக்கா, உங்களுக்கு சர்விக்ஸில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா, இதெல்லாம் பார்த்து ஃபர்ஸ்ட் அதெல்லாம் கிளியர் பண்ணிடுவோம். பண்ணிட்டு கர்ப்பப்பைக்கு உள்ளே வர அந்த மவுத் அந்த இது இருக்குல்ல, அந்த பார்ட்லையும் பார்த்துருவோம், இன்டர்னல் லாஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூப் ஓப்பன் ஆகிற இடம் ஆஸ்டியான்னு சொல்லுவோம், அந்த 2 டியூப் ஓப்பன் ஆகிற இடத்தையும் நம்ம பார்த்துருவோம். எல்லாமே நார்மலாக இருக்குது. இல்லை க்ளீன் பண்ணணும்னா டிஎன்சியும் பண்ணிவிட்டு எண்டோமெட்ரியமாக பயாப்சி அமுச்சிட்டு உங்களுக்கு அந்த பிஆர்பி அதுக்குள்ளே ரெடி பண்ணிடுவாங்க உங்கள் டீம்.